இன்னும் 2 வாரங்களுக்குள் பீகாரில் இவர்கள் எந்த அளவுக்கு தேர்தலையே மொத்தமாக திருடி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஆதாரங்களோடு அம்பலப்படுத்த போகிறோம் என காங்கிரஸ் கட்சியின் தரப்பிலிருந்து தேர்தல் ஆணையத்தை நோக்கி பாஜகவை நோக்கி பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். இதில் ரொம்ப முக்கியமாக பாஜக எஸ்ஐஆரை வைத்து ஏறத்தாழ 126 தொகுதிகளில் வரைக்கும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எஸ்ஐஆரின் காரணமாக மட்டும்தான் அவர்கள் ஜெயித்தார்கள் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. இன்னொரு பக்கம் எஸ்ஐஆர் என்பது பாஜகவினுடைய வெற்றிக்கு எப்படியெல்லாம் பீகாரில் ஏறத்தாழ 75 சீட்டு வரைக்கும் அவர்களுடைய புதிய வெற்றியை எதிர்க்கட்சிகளிடமிருந்து பறிக்க உதவியதன் த குவிண்ட் ஒரு விரிவான கட்டுரையும் எழுதியிருக்கிறது. மிகப்பெரிய அளவிற்கு தேசிய அரசியலிலும் இது பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. என்ன நடந்தது பீகாரில்? 2 வாரங்களில் நாங்கள் மிகப்பெரிய குண்டுகளோடு வரப்போகிறோம் என்று சொல்லியிருக்கிறது காங்கிரஸ். ஓட் சோரியா இல்லை அடுத்து சர்க்கார் சோரியா இல்லை அதுக்கடுத்து என்ன சோரியோட வரப்போகிறாங்க அப்படிங்கிற கேள்விகள், அதனுடைய குற்றச்சாட்டுகளின் பின்னணியை விரிவாக அலசுகிறது தமிழ் குரலின் வல்லவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. காங்கிரசினுடைய கேரள எம்பி திரு கே.சி. வேணுகோபால் அவர்கள் டெல்லியில் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை சந்திச்சுட்டு கட்சியினுடைய அகில இந்திய தலைவரை சந்திச்சுட்டு அவர் வெளியில் வந்து இதை நாங்கள் நிச்சயமாக இதை நாங்கள் ஏற்றுக்கலை, பீகாரினுடைய முடிவுகள்ங்கிறது இவங்க முழுக்க அவங்க உள்ளுக்குள்ளே வேலை பார்த்து தான் உள்ளடி வேலைகளில் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. எஸ்ஐஆர் பெரிய அளவுக்கு பயன்பட்டு இருக்கிறது. எல்லா ஆதாரங்களையும் நாங்கள் பொதுவெளிக்கு கொண்டு வருவோம். அடுத்த 1-2 வாரங்களுக்குள்ளாக அந்த ஆவணங்களோடு நாங்கள் வந்து பொதுவெளியில் இதை அம்பலப்படுத்துவோம் என்பதாக சொல்லிவிட்டு நகர்ந்திருக்கிறார். ஏனையில் அவருக்கு கொடுத்துருந்த பைட் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த பைட்டுக்கு அந்த செய்தி இருக்குது. அந்த செய்திக்கு பிறகு அவங்க நகர்ந்துட்டாங்க. இதே நேரத்தில் கேரளா காங்கிரஸ் இதை வந்து ஆவணப்பூர்வமாக அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். கேரளா காங்கிரஸினுடைய ட்வீட்டை பார்ப்போம். பீகார் ரிகிங், பீகாரில் எப்படி தேர்தல் திருடப்பட்டு இருக்கிறது. 128 சீட்டு அவுட் ஆஃப் 202 ஒன் பை என்டிஏ கேம் பியூர்லி ஃப்ரம் எஸ்ஐஆர் பேஸ்டு ஓட்டர் டெலிஷன்ஸ். பாஜக என்டிஏ கூட்டணி 202 தொகுதியில் ஜெயிச்சிருக்கு. இதில் 128 சீட்டுகளில் அவர்கள் ஓட்டர்களை நீக்கியதன் மூலமாக எப்படி நீக்கினாங்க? எஸ்ஐஆரின் மூலமாக நீக்கினார்கள். எஸ்ஐஆரை பயன்படுத்தி வாக்காளர்களை டெலீட் பண்ணி அதற்கு பிறகு நடந்த தேர்தலில் அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள். 128 சீட் அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அவங்க ஆவணங்களையும் தூக்கி பொதுவெளியில் வைக்கிறாங்க. நம்ம இந்த ஆவணங்களை பார்ப்போம். தொகுதி வாரியாகவே அவர்கள் எடுத்து அந்த தொகுதி வாரியாக இருக்கக்கூடியதை அவங்க எப்படிலாம் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல தொடங்குறது 4 இதாக அவங்க பிரேக்கப் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல எஸ்ஐஆரில் நீக்கப்பட்ட வாக்குகள், 2வது வெற்றி பெற்ற வாக்குகள், அவருக்கு அடுத்த நிலையில் இருந்த எம்ஜிபி மகாகட்பந்தன் கூட்டணியில் பெற்ற வாக்குகள். இது 2த்தினுடைய மைனஸ் எவ்வளோ, அதாவது எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்குமான ஓட்டு, நீக்கப்பட்ட ஓட்டுகளை விட இது குறைவாக இருக்கா கூடுதலாக இருக்கான்னு அடுத்து ஒரு காலம். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 காலமில் அவங்க லிஸ்ட் பண்ணுறாங்க. பிஜேபி அல்லது என்டிஏ கூட்டணி, பிஜேபி, ஜேடியு, சிராக் பாஸ்வானுடைய லோக் ஜனசக்தி பார்ட்டி, ஜித்தன் ராம் மஞ்சியினுடைய ஹிந்துஸ்தான் அவாமி மோர்ச்சா, இந்த பக்கம் ராஷ்ட்ரிய லோக் மஞ்ச், இந்த 5 கட்சிகளில் ஒட்டுமொத்தமாக வென்ற 202 லிஸ்ட்டை எடுத்து பார்த்தால் 128 தொகுதிகளில் நீக்கப்பட்ட வாக்குகளை விட வெற்றி வித்தியாசம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கிறது. அப்போ அந்த நீக்கப்பட்ட வாக்குகள் அப்படியே இருந்து ஒருவேளை அவர்கள் அனைவரும் நமக்கு தெரியாது ஆனால் போடுறாங்க, எதிர்க்கட்சி கூட்டணிக்கு வாக்கு போடுறாங்க அப்படின்னா அந்த 128 சீட்டிலும் அவர்கள் படுதோல்வியை அடைந்திருப்பார்கள் என்கிற இடத்திற்கு பொலிட்டிக்கலான சார்ஜோடு இப்போது காங்கிரஸ் வந்திருக்கிறது. ஸோ அதுதான் அவங்க குறிப்பிட்றாங்க. இது வந்து அன்மிஸ்டேக்கபிள் ஜென்யூன் லிவிங் ஓட்டர்ஸ் ரிமூவ்டு ஆர்பிட்ரலி அண்டர் சார். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே எந்த வகையிலும் அவங்க வந்து நீங்கள் உண்மையான வாக்காளர் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அங்கே தான் இருக்கிறாங்க, ஆண்டாண்டு காலமாக அங்கே தான் இருக்கிறாங்க, அங்கே தான் ஓட்டர் ஐடி இருந்து இதுக்கு முன்னாடி போட்டாங்க. அப்படியான நியாயமான அல்லது தகுதியுடைய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய வாக்காளர்களை கொத்தாக நீக்கிவிட்டு இந்த 128 சீட்டுகளில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த ஜனநாயக கொள்ளையை நிகழ்த்தி இருக்கிறார்கள்ங்கிற இடத்துக்கு அவங்க நகர்றாங்க. எஸ்ஐஆர் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையில் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும் யாரை சட்டவிரோதமாக உள்ளே வந்தவர்களை தேடி கண்டுபிடித்தது. பங்களாதேஷாக இருக்கலாம், நேபாளாக இருக்கலாம், மியான்மராக இருக்கலாம், யாரெல்லாம் எல்லை வழியாக உள்ளே வர முடியுமோ. சைனாவிலேருந்து இப்போ யாரும் ஊடுருவல்காரர்கள் வராங்களான்னு தெரியல. ஏன்னா அங்கே எக்கச்சக்கமான பார்டர்ஸ் ஃபென்சிங் இருக்கும். இங்கே இருந்தாலும் அதை மீறி வர்றதுக்குன்னு தனியான ரூட்ஸ் எல்லாம் வேறு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே இருக்கும்போது பாகிஸ்தான்லேருந்து ஆபேஸாக ஊடுருவிலாம் இங்கே வந்துங்கிறது பெரிய அளவுக்கு வாய்ப்புகள்
மிக நிச்சயமாக இருக்காது. ஏன்னா இவங்க 2 பேரும் நம்ம கேஷுவலாக அல்லது ரொம்ப கூடுதல் கவனத்தோட காஷியஸாக பார்க்குறோம். இந்த பக்கம் அது கேஷுவலாக இருக்கிறதுனாலையும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதே போல் இந்த 3 பக்கத்துலேயும் அந்த பார்டர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க அந்த பக்கம் இருக்கிறவர்களோடு கலாச்சார ரீதியிலான தொடர்புகள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கும். ஒரே இனக்குழு இந்த பக்கமும் இருப்பாங்க, அந்த பக்கமும் இருப்பாங்க. இப்படியான விஷயங்கள் எல்லாம் உண்டு. நீங்கள் அது பழங்குடியின மக்களை எடுத்துக்கலாம் அல்லது மொழி ரீதியிலாக எடுத்துக்கலாம். அப்படியான ஷேரிங்ஸும் அங்கே இருக்குது. பார்டர்கள் பின்னாடி வந்தது தானே, இனக்குழுக்கள் பரவி தானே இருந்தாங்க. ஸோ அதை நம்ம அப்படி இது பண்ணிக்கலாம். அப்படின்னா அப்படி வர்றவங்களை தேடி கண்டுபிடிச்சி நீக்கணும். ஆனால் இந்த ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையம் 65 லட்சம் பேரை நீக்கிச்சில்ல, இந்த 65 லட்சம் பேர் நீக்கத்தில் ஒருவர் கூட சட்டவிரோத குடியேறி இல்லீகல் இமிகிரண்ட்டுன்னு ஒருத்தரையும் நீக்கலை. அப்படின்னா இதில் அப்போ ஒரு பாயிண்ட் வரணும். சட்டவிரோதமாக அங்கேருந்து குடியேறிட்டாங்க என்று நீங்கள் பாஜக வாய்க்கிழியே அல்லது அவர்களுடைய அடி வயிற்றிலிருந்து ஒரு குரல் எழுத்து கொண்டு வராங்க இல்லைங்களா, சட்டவிரோத குடியேறிகளை இங்கே ஏற்றி இந்தியாவை நாசக்காடாக்குறாங்கன்னு எதிர்கட்சிகள் மேலே. அப்போ சட்டவிரோத குடியேறிகளே வரல அல்லது யாருமே பீகாருக்கு வரலன்னு நீங்கள் சொல்ல வரீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. தேர்தல் ஆணையம் கண்டுபிடிக்க முடியல, அப்போ இல்லைன்னு பிஜேபி ஒத்துக்குமான்னு ஒரு கேள்வி இருக்குது. பட் ஒருவர் கூட இல்லை அப்படின்னா அப்போ எஸ்ஐஆர் என்னத்துக்காக நடத்துனீங்க? ஒருவரை கூட கண்டுபிடிக்கலாம். அப்போ எதன் அடிப்படையில் இதையும் நாங்கள் செய்வோம்னு தானே நீங்கள் சொன்னீங்க. அந்த பியூர் ஓட்டர் லிஸ்ட்னா யாரெல்லாம் நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் எப்படி இம்பியூர் ஆனார்கள்ங்கிற கேள்வி இருக்குது. அஃப்கோர்ஸ் அதுக்கு பதில் சொல்லலை. அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நேரடியாக கேரளா காங்கிரஸ் சொல்லுகிறது. அப்போ என்ன நடந்திருக்குன்னா, ஹோல்சேல் பர்ஜ், ஒட்டுமொத்தமாக, அதாவது நம்ம ஹோல்சேல் கடைன்னு சொல்லுவோம்ல, மொத்த குத்தகை மொத்த வியாபாரம் அப்படின்ற மாதிரி ஹோல்சேலாக உள்ளன்றப்பாங்க. எஸ்ஐஆருங்கிற பேரில் உள்ளே போய் வாக்காளர் பட்டியலுக்குள்ளே உள்ள நுழைஞ்சு அங்கிருந்து விளிம்பு நிலை மக்கள், ஏழைகள், தொடர்ந்து விழிப்புணர்வு இல்லாத மக்கள், பல நிலைகளில் சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய மக்களை தேடி கண்டுபிடிச்சி யார் யாரெல்லாம் என்டிஏ ஆட்சி 20 வருஷமாக பீகாரில் நடந்து அதுலேயும் எந்த விதமான கரிசனமும் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றமே நடக்காத மக்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் திட்டமிட்டு நீக்கியிருக்கிறீங்க. 20 வருஷமாக இந்த ஆட்சியில் எனக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னு வருத்தத்தில் இருந்தவங்களாம் ஓட்டு போட வந்தால் தானே எனக்கு எதிராக குத்துவீங்க, உங்களுக்கு ஓட்டே இல்லைனா என்பதாக என்று சொல்லி கேரளா காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருக்கிறது. ஸோ இதெல்லாம் அவங்கள நீக்கின பிறகு மீதி இருக்கக்கூடியவர்கள் அதில் இருக்கக்கூடியவங்களை எப்படி நம்ம ஸ்டேஜ் மேனேஜ் பண்ணி கொண்டு ஓட்டு போட வச்சுக்கலாங்கிறதுக்கு போயிட்டாங்க. இருந்தவங்களில் 1,40,00,000 பெண்களுக்கு பணம் கொடுத்தது போனது வந்ததெல்லாங்கிறதாக கேரளா காங்கிரஸினுடைய குற்றச்சாட்டு இருக்கிறது. அப்போ இது மதர் ஆஃப் டெமோக்ரஸி, இதுதான் அப்படின்னு மதர் ஆஃப் டெமோக்ரஸியா அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. நம்ம இதை புரிஞ்சுக்கலைன்னா, அவங்களுடைய கேம் பிளானை புரிஞ்சுக்கலைன்னா பாஜக நம் ஒவ்வொருவரையும் பட்டியலிலிருந்து நீக்கிவிடும். பிரேசில்காரர்களை சேர்ந்தவர்களுடைய புகைப்படத்தை கொண்டு வைத்து அவர்களுக்கு வாக்களிப்பதாக காட்டி அவர்களுக்கு பதிலாக ஓட்டு போட்டு அதற்கு பிறகு தேர்தலை தொடர்ந்து ஜெயித்து கொண்டே இருக்கும் என்கிற நிலைக்கு பாஜக போய்விடும் என கேரளா காங்கிரஸ் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. ஸோ இது ரொம்ப மிக அதிர்ச்சிக்குரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் இதை த குவிண்ட் இந்த டேட்டாஸை எடுத்துக்கிட்டு மிஸ்மேட்ச் இதெல்லாம் பார்த்து அவங்க ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க அஃபர்ம் பண்ணுறது, நம்ம அந்த செய்தியை பார்ப்போம். பீகார் எஸ்ஐஆர் டெலிஷன்ஸ் எக்ஸீடட் வின் மார்ஜின்ஸ் இன் 75 சீட்ஸ் என்டிஏ ஸ்நாச்சடு ஃப்ரம் அப்போசிஷன் அப்படிங்கிற பாயிண்ட்டை குறிப்பிட்றாங்க. அதாவது நீங்கள் பிஜேபி கூடுதலாக ஜெயித்த தொகுதிகளுக்குள் இவங்க பார்க்குறாங்க. அவங்க போன முறை எதிர்கட்சி ஜெயித்த சீட்டில் இப்போ என்டிஏ ஜெயிச்சிருக்கும்ல, அப்படி ஜெயித்ததில் எவ்வளவு தொகுதிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒர்க்கை இந்த குவிண்டில் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணியிருக்கிறாங்க. அதில் நம்ம பார்க்கும்போது பீகார் அசம்பிளி பெரிய அளவுக்கு வருது, 202 243 ஜெயிச்சிருக்கிறாங்க, பல டிஸ்ட்ரிக்ஸில் வாங்கியிருக்கிறாங்க. எதிர்கட்சிகள் தொடர்ந்து பலமாக இருந்த இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குன்னு குறிப்பிட்றாங்க. அவங்க ஒரு ஸ்ட்ரைக்கிங் பேட்டர்னை சொல்கிறாங்க. விக்டரி மார்ஜின் டெலீட் பண்ணப்பட்டதை விட காங்கிரஸ் இங்கே குறிப்பிட்டது ஏறத்தாழ 128 சீட்டுன்னு, ஆக்சுவலாக 174 சீட்டு அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. 174 சீட்ஸில் டெலீட் பண்ணப்பட்ட வாக்குகளை விடவும் வெற்றி மார்ஜின் கம்மியாக இருந்திருக்கு. அதே நேரத்தில் 91 சீட்டுகள் கை மாறி இருக்கிறது. கை மாறினா போன எலெக்ஷனில் ஆளுங்கட்சி ஜெயிச்சது எதிர்கட்சிகிட்டையும், எதிர்கட்சி ஜெயிச்சது ஆளுங்கட்சிகிட்டையும் கை மாறி இருக்கிறது. அப்படி அதாவது எஸ்ஐஆர் அந்த இதில் யாருக்கு அதிக பலன் அப்படின்னா 75 சீட்டுகளை என்டிஏ மிக நிச்சயமாக இதன் மூலமாக அதாவது இந்த டெலிஷன் ப்ராசஸ் எஸ்ஐஆரின் உதவியும் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஜெயித்ததற்கு. மகாகட்பந்தன் வெறும் 15 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு அவங்க குறிப்பிட்டாங்க. அந்த 91ல் 75 சீட்டுகள் பாஜகவும் 15 சீட்டுகள் எதிர்கட்சிகளும், ஒரே ஒரு சீட்டு மற்ற கட்சி அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்குன்னு அவங்க குறிப்பிடுறாங்க.
இப்போ உதாரணத்துக்கு ஒரு 3 தொகுதிகள், குர்ஹானின்னு ஒரு தொகுதி முசாஃபர் நகரில் இருக்குது. முசாஃபர் நகர் அங்கே இல்லை, யூபின்னு நினைக்கிறேன். ஸோ முசாஃபர்பூரில் குர்ஹானியில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக அந்த இடத்துல ஜெயிக்குது. அவங்க ஜெயிச்சதுக்கு மார்ஜின் எவ்வளோ தெரியுமா? 616 ஓட்டில் ஜெயிக்கிறாங்க. ஆனால் 24,000 ஓட்டை டெலீட் பண்ணிவிட்டு வெறும் 614 ஓட்டில் அவங்க ஜெயிக்கிறாங்க. எனவே இது இதற்கு முன்பாக கடந்த முறை ராஷ்ட்ரிய ஜனதா தளம் தேஜஸ்வியினுடைய கட்சி வெற்றி பெற்ற இடம். மிகப்பெரிய அளவுக்கு ஹை டெலிஷன் இருந்தது அப்படின்னா டைட் மார்ஜின் சீட்டில் எப்படி என்டிஏ வெற்றி பெற்றிருக்கிறது என்பதற்கு குர்ஹானி ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது போஜ்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சந்தேஷ் தொகுதியை எடுக்கிறாங்க. ஜேடியு இதில் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க எவ்வளோவில் ஜெயிக்கிறாங்கன்னா வெறும் 27 வாக்குகள் வித்தியாசத்தில் நிதிஷ்குமாரினுடைய ஜனதா தள் யுனைடெட் ஜெயிக்கிறாங்க. எவ்வளவு ஓட்டுகள் நீக்கப்பட்டது தெரியுமா? 25,682 ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஜேடியுனுடைய அந்த வெற்றி ஜஸ்ட் 27 ஓட்டில் ஜெயிச்சதுங்கிறது, அந்த 25,000 பேர் இருந்து அவங்க ஓட்டு போட்டிருந்தா மார்ஜின் அதிகமாக இருக்கும், விக்ட்ரியேவும் ஸ்விங்காக இருக்கலாம். ஏன்னா 2020 ஆர்ஜேடி அங்கே ஜெயிக்குது. ஆனால் இப்போ நேரோவஸ்ட் விக்ட்ரி அந்த மாநிலத்திலேயே இவ்வளவு குறைவான வாக்கு வித்தியாசம்னா நீங்கள் அதுதான் எடுத்துக்கணும். சந்தேஷ் தொகுதியை தான் நம்ம எடுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பேகுசராய் அப்படிங்கிற மாவட்டத்தினுடைய மட்டிஹானி தொகுதி, இங்கே ஆர்ஜேடி ஜெயிச்சிருக்கிறாங்க 5,000 வாக்கு வித்தியாசத்தில். ஆனால் நீக்கப்பட்டதுங்கிறது ஏறத்தாழ 33,700 வாக்குகள் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறது. இது இதற்கு முன்பாக சிராக் பஸ்வான் ஜெயித்திருந்த தொகுதி. ஸோ மகாகட்பந்தனும் ஹை டெலிஷன் க்ளோஸ் மார்ஜின் சீட்ஸில் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனால் எண்ணிக்கையின் அடிப்படையில் அது மிகப்பெரிய 75-15ங்கிறத இதை விட 5 மடங்கு அது பாஜகவுக்கு லாபமாக போயிருக்கிறது, என்டிஏக்கு லாபமாக போயிருக்குங்கிறத குவிண்ட் பதிவு பண்ணுறாங்க. ஸோ 2020 யார் யார் வச்சுருந்த சீட்டு இந்த 91 சீட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா, அதாவது டெலிஷனுக்கு பிறகு கை மாறிய சீட்டுகள்னு எடுத்தால் 91, சில இடங்களில் டெலிஷனுக்கு பிறகு அதே கட்சியை மீண்டும் ஜெயித்திருக்கிறது. ஸோ அந்த இடத்துல அது வந்து அஃப்கோர்ஸ் அது இருந்தாலும் ஜெயிச்சிருப்பாங்களா இல்லையாங்கிறது வேறு விவாதம் தான். பட் அதை ஒரு வகையில் தள்ளி வைப்போம்னு ஒரு ஃபில்டர் பண்ணி நேரோ டவுன் பண்ணுற இடத்துக்கு குவிண்ட் கொண்டு வராங்க. 2020 இந்த 91 சீட்டுகளில் யார் யாரிடம் எவ்வளவு இருந்ததுன்னா, மகாகட்பந்தன், ஆர்ஜேடி, காங்கிரஸ் அண்ட் அதர்ஸ் இவர்கள் வைத்திருந்தது 71 சீட்டை வச்சுருந்தாங்க. என்டிஏ வெறும் 14 சீட்டு, எதிர்கட்சிகளுடைய கோட்டைன்னு சொல்லப்பட்ட இடமா. இப்போ நீங்கள் இந்த ரீஜன்ஸை எடுத்துக்கலாம். 71 சீட்டு எதிர்கட்சிகளும், 14 சீட்டு பாஜக என்டிஏவும், 2 சீட்டு மற்றவர்களும் விஐபி விகாஷ் இன்சில் பார்ட்டி அவங்க 4 சீட்டு வச்சுருந்தாங்க. 2025 அப்படியே ஸ்விங் ஆகுது. என்டிஏட்ட 75, எதிர்கட்சிகளிடம் 15, மற்றவர்களிடம் 1 சீட்டு என்கிற இடத்திற்கு போகிறது. அப்போ ஏறத்தாழ 100 சீட்டுகள் அவங்க ஃப்ளிப் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த முறை எதிர்கட்சிகள் ஜெயித்த இடத்துலேருந்து ஏறத்தாழ 100 சீட்டுகளை ஃப்ளிப் பண்ணி தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னும் போது அதில் 75 சீட்டுகள் அளவுக்கு அதிகமாக எஸ்ஐஆரில் டெலீட் பண்ணப்பட்ட வாக்காளர்களுடைய இம்பேக்டாகவும் இருக்கிறது என்று நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டாக அதை கொண்டு வராங்கன்னு நம்ம கவனிக்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்லைனராக நம்ம குவிண்டினுடைய இந்த ஆர்டிகல்லேருந்து எடுக்க வேண்டியிருக்கு. இது போக இன்னும் பல ஆர்டிகல்ஸ் கேரவனில் ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு பீஸ் வந்துருக்கிறது. ஏறத்தாழ உச்சநீதிமன்றத்துலேயுமே அது நிலுவையில் இருக்குது. ஒரு அதிர்ச்சிக்குரிய தகவலை கொண்டு போய் ஐ திங்க் ஏடிஆரும் மற்ற அமைப்புகளும் முன்வைத்திருக்கிறார்கள். பீகாரில் நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களில் 17,80,000 பேர் வரைக்கும் இஸ்லாமிய வாக்குகளை குறிவைத்து நீக்கியிருக்கிறார்கள்ங்கிற குற்றச்சாட்டை முன்வைத்து உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. உச்சநீதிமன்றம் அது குறித்தெல்லாம் இந்த கவலையும் படவில்லை. எலெக்ஷனே இப்போ அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, எலெக்ஷனே முடிஞ்சு போச்சு, நீங்கள் ஆரம்பத்தை கேட்டிங்கன்னா எலெக்ஷன் ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் எங்களால் செய்ய முடியும்பாங்க. எலெக்ஷன் நடக்கிறது நெருங்கிருச்சிங்க, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா நீங்கள் உட்கார்ந்து கேஸ் எடுக்கவே மாட்டாங்க. அதற்கு பிறகு பார்த்தா தான் எலெக்ஷனே முடிஞ்சிருச்சு சொல்கிறோங்கிற நிலையில் வச்சுருவாங்க. திரும்ப அந்த கேஸ் எடுப்பாங்களானே தெரியாத நிலைக்கு போவது என்பது இது சரியான ஒரு அப்ரோச்சாக இருக்குமாங்கிற கேள்வியை நாம் நம்முடைய மாண்புமிகு இந்திய நீதித்துறையை நோக்கியும் வைக்க வேண்டிய தேவை இருக்குது. அதாவது அதனுடைய சீரியஸ்னஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு எங்களுக்கு தெரியலங்கிற இடத்துலேருந்து அந்த கன்சர்ன்லேருந்து அந்த கேள்வியை நம்ம அவர்களிடம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது. ஸோ இன்னொன்று நம்ம பார்த்தோம்னா அது 17 லட்சம் நீக்கப்பட்டார்கள்ங்கிறத உடனே தேர்தல் ஆணையம் ஒத்துக்கல. இல்லை அது வந்து நீங்கள் கணக்கு போட்டதில் தப்பு இருக்குங்கிறாங்க. அப்போ கணக்கை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள். டெலீட் பண்ணப்பட்ட 65 லட்சம் பேரில் பெண்கள் எவ்வளவு, பழங்குடியினர் எவ்வளோ, பட்டியலினத்தவர்கள் எவ்வளோ, நீங்கள் கேஸ்ட் வாரியாக இபிசிஸ் எவ்வளோ, ஓபிசிஸ் எவ்வளோ, எஸ்சிஸ் எஸ்டிஸ் எவ்வளோ, முஸ்லீம்ஸ் எவ்வளோ நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னா, ஐயோ அந்த டேட்டாலாம் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் வேறு ஒரு விதமாக பேசியிருக்கிறதுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ நாங்கள் சொன்ன டேட்டா இல்லை நீங்கள் கால்குலேட் பண்ணது தப்பு, அப்போ நீ டேட்டாவும் கூட ஏன்ட்ட டேட்டாவும் இல்லை, ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க பாங்கிற நிலைக்கு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் மிக முக்கியமானது. ஒரு 80,000 இஸ்லாமிய வாக்குகளை இதனுடைய தொகுதியிலிருந்து நீக்கணும்னு சொல்லி
பாஜகவினுடைய சிட்டிங் எம்எல்ஏவோட பிஏ கடிதம் கொடுக்குறாரு. பாஜகவினுடைய மாநில தலைமையகத்திலேருந்து கடிதம் போது லிஸ்ட்டை போட்டு இந்த முஸ்லீம்ஸ் எல்லாம் இருக்கிறவங்களை நீங்க அவங்க இந்திய குடிமக்கள் இப்படி 27,000 பேர் 80,000 பேர்னு இவங்களே பட்டியலை கொடுக்குறீங்க அப்படின்னா எபிக் நம்பரோட போட்டு கொடுக்குறாங்க. அவங்கெல்லாம் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சிக்கல்கள் அதுங்க பிரச்சனையாக மாறுது. அஃப்கோர்ஸ் இந்த நீக்க சொன்னவர் அந்த எம்எல்ஏ ஒரு வழியாக அந்த எலெக்ஷனில் தோற்று போயிட்டாருனாலும் இங்கே கவனிக்க வேண்டியது ஒரு சிட்டிங் எம்எல்ஏ என் தொகுதியிலேருந்து 80,000 வாக்குகளை நீக்கிங்க, இவங்கெல்லாம் அந்த பகுதியே கிடையாதுன்னு பிஜேபி எம்எல்ஏ தேர்தல் ஆணையத்தை கடிதம் எழுதி தேர்தல் ஆணையம் அதை ப்ராசஸ் பண்ணுதுன்னா அது எவ்வளோ அபாயகரமானது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. காங்கிரஸ் இதை கொண்டு வருவார்களா, நிரூபிப்பார்களா, நீதிமன்றங்கள் அதை ஏற்றுக்குமா, அதெல்லாம் ரொம்ப பெரிய கேள்வி. அதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஏன்னா கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு போகணும். கோர்ட்டு வந்து எப்படி பார்க்குங்கிறது பெரிய கேள்வி. ஆனால் பீகார் கொடுத்திருக்கக்கூடிய தவறுகள், அந்த பாடங்களை நடந்த விஷயங்கள் நீங்கள் மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதை விட முக்கியம் அடுத்து எங்கே நடக்குதோ அங்கே இருக்கிறவர்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த பாடத்தை கற்றுக்கிட்டு ப்ராசஸிங்கில் அமல்படுத்தி கொள்ள வேண்டிய, அதை இன்க்ளூட் பண்ணிக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. என்ன பண்ணுறாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.